உடற்பயிற்சி மருத்துவம், உடற்பயிற்சி ஆராய்ச்சிகள் இதுல வந்து ஆர்வம் இருக்கிற ஆட்களுக்கு பெரிய பெரிய லெபார்டரிலாம் தேவையில்லை, பெரிய லேப்ஸ்லாம் தேவையில்லை. ஆய்வு கூட வந்து எங்களமே ஆட்களுக்கு வந்து சமூகம் தான். ஸோ பீப்புள் வந்து எப்படி நடக்கிறாங்க, இப்போ வந்து நான் கோவில்லாம் போனோம்னா நம்ம மெயினாக வெளியில் நின்றுவேன். நான் எப்படி வயசானவங்களாம் அந்த படியை எப்படி கிராஸ் பண்ணி போகிறாங்க, எப்படி படியிலேருந்து ஸ்டெப்ஸை எப்படி வந்து கடந்து கீழே வர்றாங்க, அவங்க மூமெண்ட்ல என்னென்ன எரர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய அப்சர்வேஷன்ஸ் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு சில ரிசர்ச்சஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பைசா செலவு இல்லாமல் பண்ணி முடிக்க முடியும், சும்மா பை அப்சர்வேஷன். நம்ம அப்சர்வ் பண்ணுறேனே பீப்புள் தெரியாது, அதுக்கு பேர் நான் பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷனில் சும்மா உட்காந்துருக்கிறப்போ திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன எல்லாருமே காலை வந்து இந்த ஃபுட்டை வந்து ரொம்ப அகலம் இப்படி வச்சு நடந்து போகிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் நடந்து போகிறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் இப்படி ரொம்ப அவுட்வர்டாக டிவைட் பண்ணி நடந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது. ஒரு மாசத்துல நிறைய அப்சர்வேஷன்ஸ் பண்ணி கடைசியில் ஒரு தியரி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ப்ரிவலன்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் டிவியேஷன் ஆஃப் ஹியூமன் கெயிட் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணேன். இப்போ சமீபத்தில் ஒரு லேடி வந்து ரொம்ப கூன் விழுந்து நடந்து போகிறாங்க. இதெல்லாம் வந்து என்னமோ உலகத்துல மருத்துவம் வந்து இன்னும் வளராத மாதிரியும், இந்த கூன் விழுதுலாம் நம்ம ஆரம்ப கட்டத்திலே சரி செய்ய முடியாது, அந்த அளவுக்கு மருத்துவம் பின்தங்கி இருக்குது. ஒரு முதுகுவலி வர்றப்போ நம்ம தைலம் போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம். ஒரு 2 பயிற்சியை நம்ம ஆட் பண்ணியிருந்தா, ஒரு முக்கியமான பயிற்சி நம்ம ஆட் பண்ணியிருந்தா அந்த தசைகள் இறுகாம, கண்ட்ராக்சர்ஸ் ஆகாம, இந்த மாதிரி டிஃபார்மேஷன் ஆகாம நம்ம தடுத்துருக்கலாமே. பிரீத் இன் பண்ணிக்கிட்டு பேக் எக்ஸ்டென்ஷன் பண்றது, இது பண்ணும்போது நம்ம அப்டமன் நல்லா பல்ஜார தெரியும். அந்த அப்டமன் பல்ஜாரது அந்த சப்போர்ட்ல இந்த பேக் எக்ஸ்டென்ஷன் நம்ம கூட கொஞ்சம் நடக்கும். அதில் அப்புறம் இந்த ஸ்ட்ரெச், இதை விட இன்னும் பெட்டரான ஸ்ட்ரெச் வந்து ஒரு காலை வந்து முன்னாடி இப்படி வச்சுக்கிறது. இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்ட்ரெச்சோட இன்னொரு வியூ பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஹிப் ஸ்ட்ரெச், இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன், இந்த அப்டமனை வந்து நம்ம கான்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த பேக் ரொம்ப ஆர்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இந்த அப்டமனை கொஞ்சம் என்கேஜ் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் ஹிப் மசில்ஸ், அதுக்கு பேர் இலியோசோயஸ் மசில் குரூப்ஸ், அதை மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதை லேர்ன் பண்ணணும். ஆக்சுவலாக மற்ற பாஸ்டர்ஸ்லாம் டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு பேஷண்ட் ஃபீல் பண்ணாங்கன்னா, இல்லை தெரபிஸ்டே அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா, இந்த சைட் லைன் பொசிஷன் வந்துடலாம். சைட் லைன் பொசிஷன் வந்துட்டு இந்த தை போர்ஷன் நல்லா பின்னாடி கொண்டு வந்தாவே இந்த ஃப்ரண்ட் ஹிப் மசில், இந்த இலியோசோயஸ் மசில் குரூப் வந்து நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். இதோட சேர்த்து கூடுதலாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் தை ஸ்ட்ரெச்சும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசில்ஸ் டைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சோட வேல்யூ தெரியும், அந்த இடத்துல கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும். பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது இந்த ஹீல் ரைஸ். இந்த ஹீல் ரைஸ் பண்ணும்போது நம்ம காஃப் மசில் மட்டும் ஸ்ட்ரென்தன் ஆகாது. நேச்சுரலாக என்ன நடக்கும்னா, நம்ம ஹீல் ரைஸ் பண்ணுறப்போ நம்ம பாடி ஃபார்வர்டாக லீன் ஆகும். ஆனால் அது லீன் ஆகாமல் நம்ம வந்து அது பை ரிஃப்ளெக்ஸ் நம்ம மூளை என்ன பண்ணணும்னா, நம்ம பேக் எக்ஸ்டென்சர்ஸ், இந்த பேக் மசில்ஸை என்கேஜ் பண்ணி அதை ஸ்ட்ரைட் ஆக்கிக்கும். ஸோ நம்ம ஒரு கூன் விழ போகுது அப்படின்னு தெரியும், அந்த ஸ்டேஜ்லேயே பார்க்கறதுக்கு நம்ம இந்த பகுதிக்கு மட்டும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் அதுக்கு ரிசல்ட் பெருசாக வராது. ஸோ அதுக்கு நம்ம பாடி வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கனால வேறு என்னென்ன வழிகள்லாம் நம்ம இந்த மசில்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஒரு உதாரணம் தான் அது இந்த ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பெனிஃபிட்ஸ். இதை வந்து வெயிட்ஸ் வச்சும் பண்ணலாம் இல்லையா? ஸோ வெயிட்ஸ் வச்சு பண்ணும்போது நல்லா காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல் இன் பேரலல் இந்த பேக் எக்ஸ்டென்சர் மசிலும் ஸ்ட்ரென்தன் ஆகிடும். இந்த கூன் விழறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும்.